பார்க்கிறோம். கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேதனை தெரிவித்திருக்கிறார். இத்தகைய கொடூர குற்ற செயல்களை கண்டிக்க எந்த கடுஞ்சொல்லும் போதாது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரிகார்த்திக், வணக்கம். முழு விவரம். வணக்கம். கோவையில் இளமண்ணுக்கு நடந்த துயரம் தமிழகம் முழுக்க மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக அனைத்து கட்சி தலைவர்களும் மற்றும் பொதுமக்களும் இந்த நிகழ்விற்கு கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் கோவையில் இளமண்ணுக்கு நிகழ்ந்த துயரம் மனித தன்மையற்றது என்றும் இத்தகைய கொடூர குற்ற செயல்கள் கண்டிக்க எந்த கடுஞ்சொல்லும் போதாது என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். மேலும் இதில் ஈடுபட்ட குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஒரு மாதத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை விரைந்து பெற்றுத்தர காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் நம் மகளிர் அனைத்து துறைகளிலும் அடையும் முன்னேற்றத்தில்தான் இத்தகைய வக்கிர மிருகங்களின் ஆணாதிக்க மண்ணலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் முழுமையான முற்போக்கு சமூகமாக நாம் மாறுவதற்கு வழிவகுக்கும் எனும் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக மேலும் நம் மகளிர் அனைத்து துறைகளிலும் அடையும் முன்னேற்றம் தான் இத்தகைய வக்கிர மிருகங்களினுடைய ஆணாதிக்க மனநிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் முழுமையான முற்போக்கு சுதந்திரம் என தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் கோவை சம்பவம் குறித்து தெரிவித்திருக்கிறார்.